ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஈவிகேவை அதாவது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை சீரீஸை நல்லபடியாக முடிச்சிட்டோம். ரொம்ப எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் போக நிறைய பேர் வெளியிலேருந்து புதுசாக உள்ளே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. எவ்வளோ சப்போர்ட் எனக்கு. ஈவிகே சீரீஸ்க்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. எம்ஆர் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும். ஆனால் மான்குட்டி கேரக்டரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்னன்னு கொஞ்சம் யோசனையாகவே தான் இருந்தது. ஒரு பயத்தோடையே தான் அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணேன். ஆனால் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு மானுக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க. இந்த நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டேன் காதலை சீரீஸ் முடிச்சப்ப இதே மாதிரி பேசணும்ல, அப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது என்னன்னா, யாருக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காத ஒரு பெருமையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அது என்னன்னா, நீங்கள் தான், உங்களோட கமெண்ட்ஸ் தான், உங்களோட சப்போர்ட் தான். இப்போது இன்றைக்கி நம்ம ஒரு சீரீஸ் பண்ணுறோம். இதில் ஒரு 100 கமெண்ட்ஸ் வருதுன்னு வைங்களேன். இந்த 100 கமெண்ட்ஸில் மேக்ஸிமம் ஒரு 80 கமெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சீரீஸ்லையும் போய் பார்த்தா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருப்போம், அதுலேயும் அவங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும். இப்படியே நான் 2022 யாருக்கு மாப்பிள்ளை யாரோ ஆரம்பித்தேன்னா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஸ்டாண்டர்டாக கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இருந்து அதே சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போவும் இருக்கீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி நிறைய புது ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். இதே நன்றியை நான் உங்களுக்கு கண்டேன் காதலை முடிச்சப்பவும் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? யாருக்குமே கிடைக்காத ஒரு பெருமையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது இதுதான். அப்போவும் நான் இதை சொன்னேன், இப்போவும் இதை நான் சொல்லிக்கிறேன். நம்ம சீரீஸ்க்கு ஸ்டாண்டர்டாக ரெகுலராக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி போடுற ஒரு எபிசோடில் ஒரு கமெண்ட் எடுத்து அந்த கமெண்ட்டை யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதே ஐடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் இருக்கான்னு பார்த்தா இருக்கும். அப்படி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்னை விட்டுட்டு போகாமல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. இதை நான் கண்டேன் காதலை முடிச்சப்பவும் சொன்னேன், இப்போவும் சொல்லிக்கிறேன், இனிமேலும் நான் சொல்லுவேன்னு தான் நினைக்கிறேன். இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லலை, எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இந்த பெருமையை எனக்கு கொடுத்ததுக்கு மறுபடியும் உங்களுக்கு நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த போஸ்ட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு கூட சரியாக புரிஞ்சுக்காம நிறையா பேர் எனக்கு ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. ஆறுதல் சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். பட் நான் உங்ககிட்ட ஆறுதலை எதிர்பார்த்து அந்த போஸ்ட் போடலை. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆளும் கிடையாது நான். நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம சேனல் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? இது வரைக்கும் நம்ம எத்தனை சீரீஸ் முடிச்சிருக்கோம்? என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் வருது, எனக்கு வியூஸ் டவுன் ஆயிருக்கு, கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக வருது, என்னை இப்படி திட்டுறாங்க, வியூஸ் டவுன் ஆயிருக்கு, ஸ்டோரி போரிங்காக இருக்கா, மாற்றுவோமா இல்லை கதையை முடிப்போமா, இப்படி ஏதாவது உங்ககிட்ட கேட்டு நான் புலம்பியிருக்கேனா? இத்தனை வருஷமா அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதவ இன்னைக்கு திடீர்னு அதை நான் செய்வேனா? கொஞ்சம் அந்த போஸ்ட்டை போய் நல்லா பாருங்கள். நான் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புரியாதவங்க விட்டுருங்க. ஒரு சில பேருக்கு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் நான் என்னமோ டவுன் ஆகிட்டதாகவும் உங்ககிட்ட ஆறுதலை எதிர்பார்க்கிறதாகவும் நினச்சி அந்த போஸ்ட் போட்டிருக்கேன்னு நினச்சி நீங்கள் அதை படிச்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு வேலையை நான் செய்யவே மாட்டேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ அதுக்கு உண்டான ரெவென்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியும். நான் அப்போ ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. அந்த ஸ்டாண்டர்ட் என்கிட்ட இருக்குது. நான் எப்போவுமே ஒரே ஸ்டாண்டர்டில் தான் இருப்பேன். எனக்குன்னு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஒரே பாதையில் தான் போய்கிட்டு இருக்கேன். அதிலேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும் தானே? நம்ம ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா யாராலையுமே எந்த விஷயத்தாலையுமே நம்மளை டவுன் பண்ணவே முடியாது. அந்த ஒரு விஷயத்தில் நான் எப்போவுமே ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் என்ன செய்கிறேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்போவுமே நான் அதை மட்டும்தான் செய்வேன். சரி, என்னோட புராணம் போதும். நான் என்னோட புராணத்தை பேசுகிறதுக்கு இங்கே வரல. நான் இப்படித்தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் டவுன் ஆகிடுவேன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு வியூஸ் டவுன் ஆகிருக்குன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்கில் ஒரு எபிசோட் போட்டு எனக்கு என்ன வியூஸ் வந்ததோ அதே அளவுக்கு வியூஸ் இப்போ வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதைத்தான் நான் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்டாண்டர்ட் அப்படின்னு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லையே சிஸ்டர், உங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நல்ல வியூஸ் போயிருக்கேன், இப்போ தான் வியூஸ் டவுன் ஆகிருக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. எப்போவுமே எனக்கு ஒரே வியூஸ் தான். முன்னாடி போட்ட வீடியோ வியூஸ் அதிகமாக இருக்குன்னா அதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப பார்த்து தான் அந்த வியூஸை கூட்டி வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு எபிசோட் போடுறேன்னா அந்த எபிசோடுக்கு இன்றைக்கி ஒரு வியூஸ் இருக்கும். ஒரு மாதம் கழிச்சு போய் பாருங்களேன், அதோட வியூஸ் கூடி இருக்கும். அப்போது ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப அதை போய் பார்க்குறாங்க. இப்போ ஒரு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எங்களுக்கு திரும்ப திரும்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ட்ரன் காதலை 7வது டைம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், கண்டேன் காதலை 3வது தடவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், யாருக்கு மாப்பிள்ளை யாரோ 4வது தடவை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு எனக்கு ரெகுலராக பழைய எபிசோடுக்குள்ளே இருந்து கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது.
இப்போ இந்த புள்ளி விவரத்தையெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் டவுன் ஆயிருக்கேன், என்னோட வியூஸ் டவுன் ஆயிருக்குன்னு நினச்சி யாருமே எனக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். நான் என்றைக்குமே டவுன் ஆகலை, என்றைக்குமே டவுன் ஆக மாட்டேன். இப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறோம். ஸ்டார்டிங்கில் 10,000 20,000 30,000 வியூஸ் வந்துட்டு ஒரு மாதமோ 2 மாதமோ கழிச்சு அதே வியூஸ் 4,000ஆகவும் 5,000ஆகவும் குறைஞ்சா அதுக்கு பேர் தான் டவுன். ஆனால் நம்ம கிராஃப் அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஸ்டாண்டர்டான கிராஃப் தான். அது ஏன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது நானே எனக்காக என்னோட ஸ்டோரிக்காக கிரியேட் பண்ண ஒரே ஒரு ஹீரோ தான். அதனால தான் என்னோட வியூஸ் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக, நம்மளோட கிராஃப் ஒரே மாதிரி ஸ்டாண்டர்டாக போய்கிட்டு இருக்கு. நான் எதுக்காகவும் எப்போவும் என்னை மாற்றிக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் அப்படி பண்ணதும் கிடையாது, இனிமேலும் அப்படி பண்ண போகிறதும் கிடையாது. இதுதான் என்னோட பொசிஷன். ஸோ நான் டவுன் ஆகிட்டேன்னு நினச்சி யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அன்றைக்கி கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தீங்கல்ல, சாரி என்னோட போஸ்ட்டுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்காகத்தான் இவ்வளவையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இனிமேல் அந்த மாதிரிலாம் யாருமே கமெண்ட்ஸ் பண்ண வேண்டாம். சரியா? நான் டவுன் ஆகிட்டனோ அப்படின்னு நினச்சி நான் எப்போவுமே டவுன் ஆக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களுமே டவுன் ஆகக்கூடாது. சரி, இப்போ உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சி வந்தது எதுக்காகன்னா, நம்ம ஸ்டோரியை பற்றி சொல்கிறதுக்காக தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரியிலேருந்து வரேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி முடிச்சிடுறேன். போர் அடிக்குதுங்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசணும்னு சொன்னதுனால தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு யாருக்குமா பிள்ளை யாரோ ஸ்டோரிக்கு வருவோம். அந்த ஸ்டோரி எப்படின்னா, நான் ட்வீன் கிராஃப்டில் ஒரு ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. அப்போ என்ன மாதிரி ஸ்டோரி பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, சரி நம்ம ஊரில் நடக்கிற விஷயத்தையே ஒரு ஸ்டோரியாக போடலாம் அப்படின்னு யோசித்தப்போ, அந்த ஸ்டோரிக்கு நான் யாரை ஹீரோவாக போடலான்னு யோசித்தப்போ, என்னோட குலசாமி கருப்பசாமி அவர் தான் எங்கள் ஞாபகத்துக்கு வந்தார். அப்போ ஆப்பில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்த்தப்போ எனக்கு கிடச்சது தான் நம்ம கருப்பசாமி. அப்போது ஒரு 4-5 சேனல் தான் இருந்தது. யாருமே இவரை ஹீரோவாக எடுக்கலை. அழகாக இருக்கிற கேரக்டரை தான் ஹீரோவாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு இவரை தானே பிடிச்சிருந்தது. என்ன நம்ம குலசாமி மாதிரியே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஹீரோவாக எடுத்து ஹீரோவாக மேக் பண்ணி போட்டோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. இப்போ நான் ஸ்டோரியை பற்றி தான் பேச வந்திருக்கேன். அது எப்படின்னா, இப்போ எங்கள் ஏரியாவில்னு இல்லை, பொதுவாகவே இப்போ விவசாயிங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்கல்ல, அதே மாதிரி நெசவாளிங்களுக்குமே பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசித்த காலம் அது. இப்போவுமே அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வீட்டிலே இருந்து பார்க்குற வேலை, நமக்கு வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற மாப்பிள்ளை வேணும், இன்ஜினியர் டாக்டர் இந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்படுறாங்க பொண்ணுங்க. அப்போது இந்த மாதிரி நெசவாளிங்களுக்கோ விவசாயிங்களுக்கோ யார் பொண்ணு கொடுப்பாங்க? அப்போ அவங்களெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்படி ஒரு ஸ்டோரியை நம்ம கிரியேட் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம தான் பார்க்குறோமே, எவ்வளவோ பேர் தறி ஓட்டுறவங்க, இப்போ நாங்கள் அந்த வேலை தானே பார்க்குறோம், எவ்வளவோ பேர் தறி ஓட்டுறவங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதவே ஸ்டோரி கண்டென்ட்டாக எடுத்து நான் மேக் பண்ணேன். அந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. ஒரு வீட்டில் 2 அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க. அதில் மூத்தவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி நல்லா படித்து வேலைக்கு இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் அப்படிம்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து இந்த மாதிரி நெசவாளியை லவ் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல நம்ம அந்த நெசவு பண்ணுறவங்களோட பெருமையை எடுத்து சொல்லணும். பாருங்களேன், இப்போது நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட ஜவுளி கடைக்கு வந்து ஒரு சாரீ எடுத்து கொடுக்க மாட்டாரான்னு நம்ம எல்லாம் ஏங்கியிருப்போம் தானே. அப்படியெல்லாம் அவங்க கூட வந்து நமக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்களான்னு. அப்போது நெசவாளிக்கு ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அவரே தன் கையால் சேலை நெஞ்சு கொடுப்பாரு. அப்போ அதை கட்டும்போது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு பெருமை இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெருமை வேறு எந்த பொண்ணுக்காவது கிடைக்குமா? காசு கொடுத்து சேலை 1000 வாங்கலாம். ஆனால் தான் புருஷன் தான் கையால் ஒரு சேலை நெஞ்சு அதை தான் பொண்டாட்டிக்கு கொடுத்து அதை அந்த பொண்டாட்டி ஆசையோடு கட்டும்போது அது எவ்வளோ ஒரு லவ் ஃபீலாக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஒரு ஃபீல், அப்படி ஒரு சந்தோஷம் தனக்கு கிடைக்கணும்னு ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா அது எப்படி இருக்கும்? அந்த நெசவாளிக்கு அது எவ்வளோ பெருமையாக இருக்கும். அதை காட்டணுங்கிறதுக்காகத்தான் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ சீரியஸ் நான் எடுத்தேன். விவசாயி மாப்பிள்ளைக்கும் இதே பெருமை தான். ஆனால் விவசாயி விளைய வைக்கிற ஒரு உணவுப் பொருளுங்கிறது எல்லாருக்குமே போகும். நெசவு பண்ணுறவங்க நெசவு செய்கிற சேலையும் அப்படி தான் எல்லாருக்குமே போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சேலை தான் பொண்டாட்டிக்கு தானே போகும். அது ஒரு வேற ஒரு லெவல் ஃபீல் தானே. இப்படி வந்தது தான் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ. அப்போது அப்படிப்பட்ட 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அப்படி லவ் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதில் கொஞ்சம் பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு நடுவே கொஞ்சம் காமெடி, இப்படியே ஒரு ஸ்டோரி வந்தது தான் யாருக்கு மாப்பிள்ளை யாரோ. ஓகே, நல்லபடியாக முடிச்சாச்சு. அந்த ஸ்டோரி முடிக்கும் போது நீங்கள் எல்லாரும் என்ன சொன்னீங்க? 90வது எபிசோடில் இப்போ கூட கமெண்ட் செக்ஷன் அப்படியே தான் இருக்குது, போய் பாருங்கள். ஏன் ஸ்டோரியை முடிச்சிங்க, எதுக்கு முடிச்சிங்க, அதுக்குள்ளே முடிச்சிங்கன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் அந்த ஸ்டோரியோட சக்ஸஸ். அப்படியே வந்தது தான் என்றென்றும் காதல். இங்கே இப்படி நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு காதல் ஜோடி அவங்களோட லைஃப் எப்படி போகுதுன்னு பார்க்குறதுக்கு நடுவில் அப்போ அந்த ஹீரோவுக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் லைஃப்பில் ஒரு பிரச்சனை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு ஸ்டோரி தான். அது என்னன்னு சொல்கிறேன். இங்கே எங்கள் ஊரில் ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு குடும்பத்தில். அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லோரும் இருக்காங்க. அதில் அப்பா ரொம்ப கோவக்காரரு, மகனும் அதை விட கோவக்காரரு தான். இவங்களுக்குள்ள எப்போவுமே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அப்பா பையனாலே மோஸ்ட்லி பிரச்சனை வரதான் செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரச்சனை பெருசாகி அந்த பையன் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கதையில் வந்த மாதிரியே தான். அதாவது அதைத்தானே நான் கதையை எடுத்திருக்கேன். குக்கரை எடுத்து அவங்க அப்பா தலையில் போட்டு ஒரே போட்டாச்சு. அப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப சிவியராக
காயம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. தலையில் அடிபட்டதுங்கிறதுனால உயிருக்கே ரொம்ப ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் ஒரு கோவத்தில் தான் ஆத்திரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் குக்கர் எடுத்து அவங்க அப்பா தலையில் போட்டு மண்டையை உடச்சிட்டாலும் அந்த செகண்ட் தான் அந்த கோவம் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த கோவம் எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு அந்த பையனை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருக்குமே இது நடக்கிற விஷயந்தான். ஆனால் நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம், அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஒன்னால தான் நீ இந்த மாதிரி பண்ணதுனால தான் இப்போ அப்பாவுக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நீ என்ன செய்வ அப்படி இப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் அது இருக்கும் தானே. நம்மளும் அப்படி தான் பண்ணுவோம். நமக்கு பிடிச்சவங்களை எப்படியெல்லாம் யாராவது வச்சுட்டாங்கன்னா அடித்தவங்களை கொலை சொல்லிக்கிட்டே தானே இருப்போம். இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நம்மளோட மைண்டையும் டங்கையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த பையனோட மனசை கொஞ்சம் தேத்தி இருந்திருக்கலாம். இப்போ கடைசி என்ன ஆச்சு தெரியுமா, இந்த பையன் குக்கரால் அடித்து அவங்க அப்பா ஆபத்தாக இருந்தார், பொழைச்சிட்டாரு. ரொம்ப சிவியர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பொழைச்சிட்டாரு. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சியில் இந்த பையன் என்ன பண்ணிக்கிட்டான், சூசைட் பண்ணிக்கிட்டான். ஒரு நிமிஷம் ஒரு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்போது என்ன ஆச்சு பார்த்தீங்களா. சரி, அந்த பையனுக்கு தான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை, குக்கர் எடுத்து மண்டையை உடைச்சிட்டான். அந்த அப்பாவையும் காப்பாற்றியாச்சு. ஆனால் நம்ம வாயையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணாமல் பேசின பேச்சால் அந்த பையனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, வாழ வேண்டிய உசுறு போயிடுச்சு. அந்த பையனுக்கு கல்யாணம் கூட ஆகலை, சின்ன பையன்தான். இதுதான் நம்ம என்றென்றும் காதலில் எம்கே, கேஎஸ், மலர்விழி இவங்களுக்கு 3 பேருக்கும் நடந்த கதை. அதனால தான் அந்த சுச்சுவேஷனில் தன்னோட ஒய்ஃபுக்கு குழந்தையே அபார்ஷனாக ஆனாலுமே கேஎஸ் அந்த இடத்துல ரொம்ப நிதானமாக இருக்கிற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். எல்லாரும் அப்போ என்ன ரொம்ப திட்டுனாங்க, ஒரு குழந்தைய அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு காமிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு உயிரே போயிருக்கு ரியல் லைஃப்பில். இங்கே ஒரு குழந்தை போயிருக்கு. ஒரு குழந்தை போனால் நம்மளால் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியும். ஆனால் இப்போது அந்த குழந்தை போயிடுச்சுங்கிற ஒரு துக்கத்தில் அதாவது அவங்க தம்பியை இங்கே நம்ம எம்கேவை ஏதாவது சொல்லி மென்டல் டார்ச்சர் கொடுத்து இப்போ ஒன்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், இவங்களும் சூசைட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு. அப்போது நம்ம மட்டும் எதுக்கு உயிரோடு இருக்கணும்னு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு முடிவை தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்படித்தானே எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே காப்பாற்றிட்டாங்க, இங்கே குழந்தை போயிடுச்சு. இது கதை தான், ஆனாலும் கஷ்டம்தான். சரி, அந்த நிலைமையிலேயே நம்ம நிதானமாக இருக்கணுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் அந்த ஸ்டோரி. அதுக்காகத்தான் மலருக்கு அப்படி ஒரு டைலாக் அன்னைக்கு வச்சுருந்தேன். பிறக்காத ஒரு உயிருக்காக பிறந்து வளர்ந்து நிற்கிற ஒரு உயிரை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு அப்படின்னு. ஏன்னா பிறக்காத குழந்தைக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, உணர்வு கிடையாது. ஆனால் பிறந்து வளர்ந்து நிற்கிற அவ்வளோ பெரிய குழந்தைக்கு உயிர், உணர்வு, அதுக்குள்ளே ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம மெயினாக எதை பார்க்கணும், அந்த பெரிய குழந்தைய தான் பார்க்கணும். அதைத்தான் நான் அந்த ஸ்டோரியில் காட்டியிருந்தேன். தப்புன்னா கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் கண்டேன் காதலை, அது ஒரு க்ரைம் ஸ்டோரின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. க்ரைம் ஸ்டோரிக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ கமெண்ட்ஸ், அடுத்து என்னன்னு. எனக்கு கேஎஸை நெசவாளியாக காட்டிட்டோம், அவரை ஒரு சிபிஐ ஆஃபீஸராக காட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக எடுத்தது தான் கண்டேன் காதலை. எங்கள் வீட்டில் என்னைய எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு மோப்பனாயாத்தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் எங்கள் வீட்டில் எல்லா விஷயத்துக்கும் போட்டு நோண்டி ஒவ்வொரு கல்வியாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்போ கேஎஸ் கேட்பார் பார்த்தீங்களா, அது மாதிரி என்கிட்ட இருந்து ஒரு சின்ன விஷயத்த கூட மறக்கவே முடியாது. எங்கள் அம்மாவால், எங்கள் அப்பாவால், என் ஹஸ்பண்டால், என் பொண்ணால் கண்டுபிடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் எதனாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் யோசிக்கிற கோணத்தில் எங்கள் வீட்டில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் யோசிப்பியா அப்படிம்பாங்க. அப்படித்தான் யோசிப்பேன். நம்ம சின்ன வயசுலேருந்து படித்த புக்ஸ் அப்படி. இப்போ நீங்கள்லாம் புக்ஸ் படிப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் எப்போலேருந்து தெரியுமா புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், நான் 3ஆவது வகுப்பு படிக்கும் போதுலேருந்து புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்து லைப்ரரிக்கு போக ஆரம்பித்தேன். லைப்ரரியில் எப்போ மெம்பர் ஆகிறதுக்கு அந்த ஏஜ் லிமிட் உண்டோ அப்போவே மெம்பர் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் மெம்பர் தான். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் சித்தப்பா கையை பிடிச்சிக்கிட்டே லைப்ரரிக்கு போன ஆள் நான். அப்போ இந்த குடும்ப மலர், தங்க மலர், சிறுவர் மலர், அப்புறம் கதிரவன்னு நிறைய குட்டி குட்டி புக்ஸாக இருக்கும், இலவச புக்ஸ், அந்த பேப்பர் கூட வருது. அதையெல்லாம் உட்காந்து ஒரு லைன் விடாமல் படிச்சுட்டு இருப்பேன். வீட்டில் பருப்பு, கடலை பருப்பு, பொரிகடலை அந்த மாதிரிலாம் வாங்கினாங்கன்னா அந்த பேப்பரையும் உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் அடுத்த வேலையவே பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு எழுத்து கூட விடாமல் படிக்கிற ஆள் நான். இப்படி ஒரு பேப்பரை கூட விடாமல் படிக்கிற நம்ம பாடப்புத்தகத்தை எடுத்து படித்தோமான்னு கேட்டால் கிடையாது. தமிழில் மட்டும்தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு. தமிழில் மட்டும் எப்போவும் 100க்கு 98 எடுத்துருவேன். அதுக்கடுத்துனா சயின்ஸு, சோசியல் 90க்கு மேலே எடுத்துருவேன். மற்றபடி இந்த இங்கிலீஷ்லையும் கணக்குலையும் பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம். பாத்தியாருங்களா பார்த்து பாஸ் போட்டால் தான் உண்டு. இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கண்டேன் காதலை சீரீஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்டீங்கல்ல. நான் ரொம்பலாம் படிக்கலை. அதுக்காக கண்டேன் காதலை சீரீஸில் ஒரு எபிசோட்லையும் நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்களா. இந்த ட்ரக்ஸ் சம்மந்தமாக, இந்த சைக்காலஜிக்கல் சம்மந்தமாக, அது எல்லாமே உண்மை தான். நீங்கள் உங்களோட ஸ்டடி மெட்டீரியலுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. எதுவுமே கப்ஸாவோ இல்லை நானாக அடிச்சு விட்டதோலாம் கிடையாது. எல்லாமே 100% ட்ரூ.
அந்த ட்ரக்ஸ் நேம், அந்த ட்ரக்ஸுக்கு ஒரு பட்ட பேர், அப்போ அந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுனால வர சைடு எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே உண்மைதான். எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி தான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்புறம் அந்த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம நாட்டில் நடக்கிற விஷயந்தான். ஸோ அதுவுமே உண்மையாக நடந்த விஷயந்தான். அந்த ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் இருக்கே, நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். அதுவும் ஏன் முடிச்சிங்கன்னு தான் கேட்டீங்க. அதுவுமே நான் ஒரு பர்டிகுலர் எபிசோடு மட்டும்தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்ச உடனே ஸ்டோரியை முடிச்சிடணும், அதுக்கப்புறம் நம்ம இழுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அதே மாதிரியே முடிச்சிட்டேன். என்ன ஒன்று, நீங்கள் கேஎஸ்க்கு மேரேஜ் பண்ணணும், அவங்க லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டணுங்கிறதுனால அப்படி கேட்டீங்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் எபிசோட் காட்டினேன். மற்றபடி அதெல்லாம் நான் பிளானே பண்ணலை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரைம் ஸ்டோரியாக மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்லி இன்வெஸ்டிகேஷன். ஒன்று நாட்டில் நடக்கிற க்ரைம், இன்னொன்று வீட்டில் நடக்கிற க்ரைம். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் பிளான் பண்ண மாதிரியே முடிச்சிட்டேன். அடுத்து EVEKக்கு வருவோம். EVEKவை பொறுத்த வரைக்கும் நம்ம மான் கேரக்டர் தான் மெயின். அந்த பொண்ணை பற்றி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே. எனக்கு அந்த பொண்ணை இங்கே ரியல் லைஃப்பில் பார்க்கும்போதெல்லாம் இதுதான் மைண்டில் வரும். இந்த பொண்ணு தனியாக இருக்காங்க, இவங்ககிட்ட யாராவது தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கேள்வி கேட்குறதுக்காக யாராவது இருக்காங்களா, இல்லை எனக்கு இப்படி நடந்துருச்சுன்னு அந்த பொண்ணாலே தான் சொல்ல முடியுமா, சொன்னாலுமே அதை நம்புவாங்களா, நம்பி போய் சப்போர்ட் பண்ணி யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியில் இந்த மான் கேரக்டர் கொண்டு வந்தது. அப்போது சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணே அந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்படி அந்த கோணத்தில் யோசித்தது தான் கிளைமேக்ஸ். இன்னொன்று, அந்த பொண்ணு பைத்தியமோ லூஸோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு மென்டல் டிஸார்டர். இந்த இப்போ டிஎன்ஏ படத்தில் கூட, டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்திருக்கு, அந்த படத்தில் கூட நான் இப்போ ரீசெண்டாக தான் அந்த படம் இப்போ ஒரு போன வாரம் தான் பார்த்தேன். அதில் கூட நம்ம மான் மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்குது, மான்குட்டி மாதிரி தான் அந்த பொண்ணு இருக்குது. பட் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. நம்ம கூட இருக்கிறவங்க அதை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு மென்டாலிட்டியோட நம்ம பிஹேவ் பண்ணோம்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ இருக்குன்னு அந்த பொண்ணே கூட நினைக்காது. அந்த படத்தில் கூட அப்படித்தான் காட்டுவாங்க. நீ இப்படி தேவையில்லாமல் சிரிக்கக்கூடாது, தேவையில்லாமல் போய் இப்படி நின்று பேசக்கூடாது, அப்படி இப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ண நமக்கு ஏதோ ஒரு டிஸார்டர் இருக்குன்னு அந்த பொண்ணுக்கே தோணும். அப்போது அதையே நினச்சி அந்த பொண்ணுக்கு அந்த டிஸார்டர் கூடும். அப்படி இல்லாமல் நார்மலான ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம நினச்சி வளர்த்துருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன் அந்த படம் பார்க்கும்போது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த பொண்ணுக்கு முதல்ல இருக்குது அப்படின்னா, அந்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அதுவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் அப்படி தான். இப்போ எங்கள் பெரியம்மா பெரியப்பா சொந்த முறை பொண்ணு முறை பையன் தான். அவங்களுக்கு பிறந்த எங்கள் அண்ணே அவங்களுமே அவங்க தாய்மாமன் பொண்ணு தான். எங்கள் பெரியம்மாவோட அண்ணே எங்கள் அண்ணனுக்கு தாய்மாமன் தானே. அப்போது அவங்க அப்படி தான், அப்படியே கண்டினியூஸாக ரிலேஷன்ஸ்குள்ளே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. லவ் மேரேஜ் இதே மாதிரி தான். அப்படின்னா ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நான் ஒரு ஊசியை பற்றி சொல்லியிருந்தேன்ல அந்த எபிசோடில், அந்த ஊசி போட்டுக்கிட்டாங்க. மாசமாக இருக்கும்போது அந்த ஒரு மூணு டைம்னு நினைக்கிறேன் அந்த ஊசி போடணும். அப்போ கொஞ்சம் ரேட்டு அதிகம் அந்த ஊசி, ஆனால் போட்டுக்கிட்டாங்க. ஜென்ரேஷனுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ அவங்களுக்கு பிறந்த 2 பசங்களுமே நல்லா தான் இருக்காங்க, நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், சொத்து வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்குனாலும் சரி, இல்லை காதல்னாலும் சரி, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது மெடிக்கலில். ஸோ அப்படி வந்தது தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை EVEK. நடுவில் கொஞ்சம் கருப்பனும் மானும் பிரிஞ்சம்போது எல்லாருக்கும் ஃபீலாக இருந்தது. பட் அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி ஆகிடுச்சு. கிளைமேக்ஸ் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம், அவசரப்பட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் எந்த சீரியஸையுமே இது வரைக்கும் அவசரப்பட்டோ எனக்கு வியூஸ் குறைஞ்சிருச்சோன்னோ முடிச்சதே கிடையாது. நான் பிளான் பண்ணி என்ன கிளைமேக்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அந்த கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னா தான் முடிச்சிருக்கேன். மற்றபடி அவசரப்பட்டு நான் என்றைக்குமே முடிக்கிறது கிடையாது, இனிமேலும் அப்படி செய்ய மாட்டேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இதுக்கு மேலே நான் என்ன காட்ட முடியும்? கருப்பனுக்கும் மானுக்கும் இருந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, மானு தெளிவாயிடுச்சு. இனிமேல் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் மானே பார்த்துக்குவா, அவளுக்கு வர ப்ராப்ளத்தை அவளே பார்த்துக்குவா. அதுக்கும் மேலே ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கருப்பன் இருக்கான், அவன் பார்த்துக்குவான். அதே மாதிரி வெண்ணிலா முத்து, அவங்களுக்குமே எந்த ப்ராப்ளமும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அவங்களோட லைஃப் ஸ்மூத். மற்றபடி வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது நான் காட்டுறதுக்கு? அதனால தான் இதுதான் எண்டிங்னு நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த எண்டிங் வந்தவுடனே முடிச்சிட்டேன். இன்னொரு விஷயம், இப்படி நான் ஒரு சீரீஸை முடிக்கும்போது நீங்கள் எல்லாம் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா, மிஸ்யூன்னு, அதுதான் அந்த ஸ்டோரிக்கு உண்டான சக்ஸஸ். இதை ஏன் நான் பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபேஸ் கொண்ட கேரக்டர். அதைத்தான் நான் அண்ணனாவும் காட்டுறேன், தம்பியாகவும் காட்டுறேன், பிள்ளையாகவும் காட்டுறேன், அப்பாவாகவும் காட்டுறேன். ஆனால் ஒரே ஃபேஸ், வேறு கேரக்டர். அப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அழகாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, புரிஞ்சுக்கிட்டு, அதுதான் என்னோட சக்ஸஸ். அதைத்தான் நான் திரும்ப உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது எனக்கு.
சரி, இப்போ நம்ம சிஎஸ்கேக்கு வருவோம். சிஎஸ்கே போய்கிட்டு இருக்கு, அதனால அதை பற்றி நான் எதுவுமே பேசலை. அது முடிஞ்சதுக்கப்புறம் வேணா அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அதுவுமே கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரி தான். நான் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேச மாட்டேன். பேசினா நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டு போயிடும். ஸோ அது வேண்டாம். அப்போ அடுத்த ஒரு சீரியஸ் நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன நினச்சேன்னா சிஎஸ்கே முடிச்சுட்டு பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஸ்டோரியை மட்டும் பண்ணிவிட்டு எந்நேரமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மூளையாச்சா, கொஞ்சம் பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிண்ணா, அதனால் புது ஸ்டோரி ஒன்று ஆரம்பிச்சு விட்ருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சிஎஸ்கே ரெகுலராக வரும். நம்ம மத்தியானம் 12 மணி டைமுக்கு, 12 மணிக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. அதனால கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் 12 மணிக்கு போட பார்க்குறேன். அந்த டைமுக்கு தான் நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க. நம்ம என்றென்றும் காதல் அந்த டைமுக்கு தானே வந்தது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டைம்னா கருப்பம் வர நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் அந்த டைமுக்கே தான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் முன்ன பின்ன வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ புது ஸ்டோரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னேன்னா, அந்த ஸ்டோரி வந்து அதுவுமே கொஞ்சம் ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ரியல் லைஃப் கலந்து தான் நான் எல்லாமே ஸ்டோரி கிரியேட் பண்ணுறேன். புது ஸ்டோரிக்கு கான்செப்ட், கண்டென்ட் எல்லாமே ரெடி. எப்போ ரெடினா, என்றென்றும் காதல் முடிச்சப்பவே ரெடி. நான் அப்போது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கண்டென்ட் காதலை பண்ணவா இல்லை இன்னொரு ஸ்டோரி இருக்குது அது பண்ணவா அப்படின்னு யோசிச்சுட்டு தான், இல்லை நம்ம ஃபஸ்ட்டு க்ரைம் ஸ்டோரியை பண்ணிடுவோம். ஏன்னா கருப்பனை சிபிஐ ஆஃபீஸராக பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் அதை முதல்ல பண்ணிட்டேன். அப்போ அந்த ஸ்டோரியை பெண்டிங் வச்சுருந்தேன்னா அந்த ஸ்டோரியை இப்போ பண்ணிடுவோம். அது போக இன்னொரு 3 ஸ்டோரி இருக்குது. எதை முதல்ல பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. சிஎஸ்கே ரெகுலராக 12 மணிக்கு வந்துக்கிட்டே இருக்கட்டும். ஆரம்பிக்க போகிற புது ஸ்டோரியை சாயங்காலம் 6 மணிக்கு போடுறேன். போடுறது எப்படின்னா, ரெகுலராக போடாமல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறேன். சிஎஸ்கே முடிகிற வரைக்கும். சிஎஸ்கே முடிஞ்சிருச்சுன்னா புது ஸ்டோரியை 12 மணிக்கு மாற்றிடுவோம். நமக்கு இப்போ சிஎஸ்கேவை நல்லபடியாக முடிக்கிறது தான் மெயின். அதை முதல்ல நல்லபடியாக முடிச்சுக்குவோம். சப்போர்ட்டிங்க்கு இன்னொரு ஸ்டோரியை வச்சுக்குவோம். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான். இது போக இன்னமும் நிறைய ஸ்டோரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, போடுறதுக்கு டைம் ஸ்லாட்டும் இல்லை. அப்புறம் புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொன்னோன்னே சிஎஸ்கே ரெகுலராக வராதா அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். சிஎஸ்கேவை நான் ரெகுலராக போடுறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன். சிஎஸ்கே தினமும் வந்துடும். எனக்காவது சப்போஸ் கண்ணு வலினாலோ இல்லை வெளியே போக வேண்டிய வேலை இருக்குனாலோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நான் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? புது ஸ்டோரியை நம்ம ஒரு ஆப்ஷனாக வச்சுக்குவோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் சைடில் ஓடிட்டு இருக்கட்டும். புது ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு எபிசோட் லாஸ்ட்டில் கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம், ஆரம்பித்ததுக்கப்புறம் பேசலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்ன சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சாங்குக்குன்னு. நான் அதை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், அதுதான் என்னோடய கனவுன்னு சொன்னேன். அதுக்காக தான் நான் யூடியூப்லேயே வந்தேன். அதை விட்டுட்டு வேறு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அது உண்மை தான். அது அப்படியே கிடப்பில் கிடக்கு. ஏன் அப்படின்னா, அந்த அப்போ இருக்க என்னால் பேச முடியாமல் போச்சு பார்த்தீங்களா. ஒரு வாரம் சுத்தமாக வாய்ஸே வராமல் இருந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ ஸ்டாப் பண்ணது தான். அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை. நடுவில் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டேன். சரி பேசத்தான் முடியலை, ஷார்ட்ஸாவது போடுவோம் அப்படின்னு போட்டேன். அந்த சேனலையும் கொஞ்சம் தூசு தட்டி எடுக்கணும். யாருக்காவது அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சாங் சம்மந்தமாக வீடியோ போடுறதுல? நிறைய பேர் அந்த சேனலில் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, அக்கா என்ன சாங் சேனலில் வீடியோவே போடலை அப்படின்னு. அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம் பேருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த கொஞ்சம் பேருக்காகவாது நான் வீடியோ போடுவேன். ஏன்னா எனக்குமே அதுதானே ஆசை. அதனால் கண்டிப்பாக அதை நான் செய்வேன். அதுக்கு நிறைய கண்டென்ட் மனசில் இருக்குது. நான் சின்ன பிள்ளையிலேருந்து புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன், பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அது மாதிரியே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பாட்டு கேட்டு கேட்டு தான் வளர்ந்தேன். இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு நீங்கள் வேணும்னா யூடியூப்பில் தானே கேட்பீங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு எல்லா பாட்டும் என் காதில் வந்து விழும். எப்படின்னா எங்கள் வீடு அப்படி எந்நேரமும் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எங்கள் வீடுன்னு இல்லை, எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா வீடுமே அப்படி தான். எங்கள் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சாலே பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஏரியா. நான் பாட்டை தேடி போகவே வேண்டியதில்லை. எல்லா பாட்டும் என் காதுக்குள்ளே வந்து தானாக விழும். சின்ன பிள்ளையிலேருந்து நான் அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு வளர்ந்த ஆள் தான். அதனால எனக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுவேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சி தான் அந்த சேனல் ஆரம்பித்தேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள், சீக்கிரமாகவே அதில் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். சரிங்களா? அவ்வளோதான், பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாமா? ரொம்ப டைம் ஆகிடுச்சு. போர் அடிக்கிறவங்க முதல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். பேசணும்னு கேட்ட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் பேசியிருக்கேன். வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். அப்பப்போ ஏதாவது தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட நான் ஷார்ட்ஸில் வந்து பேசுகிறேன். என்னங்க, இது வரைக்கும் நம்ம மேக் பண்ண எல்லா ஸ்டோரியோட பேஸ் கண்டென்ட்டையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது ஆரம்பிக்க போகிற புது ஸ்டோரியுமே ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை கனெக்ட் பண்ணது தான். அதனால் அதை பற்றி நம்ம வாயை இப்போ திறக்கக்கூடாது. முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசலாம். சரியா? அப்புறம் வேறு என்ன, உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட ஸ்டோரியிலேயே எந்த ஸ்டோரி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு என்ன பிடிக்கும்னா, நான் இது வரைக்கும் பண்ண எல்லா ஸ்டோரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இது வரைக்கும் ஒரு ஸ்டோரியை கூட அதில் இருக்கிற ஒரு எபிசோடை கூட ஏனோ தானோன்னு ஏன் தான் இந்த வேலையை பார்க்குறோமோ அப்படின்னு நினச்சி நான் பண்ணதே கிடையாது. ஒரு சில நேரம்ல நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அப்படியே டெலீட் ஆயிரும். அதுக்கு கொஞ்சம் கூட நான் சலிச்சிக்கவே மாட்டேன். திரும்பவும் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் கேட்பாங்க, ஐயோ டெலீட் ஆயிடுச்சா, டென்ஷன் ஆகிடாத அப்படின்னு. அதெல்லாம் டென்ஷன் ஆகலை, இன்னொருக்க பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உட்காந்து பண்ணுவேன். இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு டயர்டுங்கிறதே ஆகாது. என் கண்ணுக்கு தான் டயர்ட் ஆகுது. பட் அதுக்கும் நான் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு மைண்ட் டயர்டாகவே ஆகாது. ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப ஹாப்பியாக, ஒரு ப்ளசன்ட் மூடோடு தான் எப்போவுமே நான் எபிசோட் மேக் பண்ணுவேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேஎஸும் எம்கேவும் தான். அவங்க மேலே இருக்கிற ஒரு லவ், ஒரு பக்தி, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா 2 பேருமே எங்கள் குலசாமி பார்த்தீங்களா, அதனால தான். கேஎஸ் எனக்கு வெள்ளைக்கட்டின்னா, எம்கே என்னோட செல்லக்குட்டி, அவ்வளோதான். இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போவார், இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போவார். 2 பேரையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல மிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்றென்றும் காதலில் நம்ம குலதெய்வ கோயில் எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, கருப்பசாமியை பார்க்கணுன்னா முத்துக்காலைக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும். அதே மாதிரி நம்ம கருப்பசாமியை பார்க்குறதுக்கு ஒரு வருஷம் அந்த மாசி திருவிழா அப்போ போகலை அப்படின்னா, அடுத்த வருஷம் போகிறோம் அப்படின்னா முத்துக்காலைக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு, இனிமேல் நான் கண்டினியூஸாக வருவேன், கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு தான் கருப்பசாமியை பார்க்க போகணும். அதே மாதிரி கருப்பசாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது முத்துக்காலைக்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். அந்த மாதிரி ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்குது நம்ம புத்தூர் கோயிலில், நம்ம கருப்பசாமி கோயிலில். அதோட எப்படி சொல்கிறது, அது மாதிரி தான் நம்ம சீரீஸுமே, நம்ம 2 ஹீரோஸுமே. இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை. இவங்க 2 பேருமே இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவங்களும் இல்லை. சரி, இப்போ நம்ம பண்ண எல்லா ஸ்டோரியுமே எனக்கு பிடிக்கும்னாலும், நான் என்னோட மூளையை கசக்கி எல்லா எஃபோர்ட்டும் போட்டு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி ஒரு ஸ்டோரி பண்ணேன் அப்படின்னா அது கண்டேன் காதலை. அது எனக்கு கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஸ்டடி பண்ணி ரொம்ப ஒர்க் பண்ணேன் அந்த ஸ்டோரிக்கு. அதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயந்தான். எதுவுமே வந்து டுபாக்கூர் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பு அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் அது என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு எபிசோடில், கேரளா போகிற எபிசோடில், கேஎஸும் மலரும் கேரளா போவாங்க தானே, அப்போ அந்த எபிசோடில் வந்து முஸ்லீம் அவங்க பச்சை குத்துற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருந்தேன். முஸ்லீம் நிறைய பேர் பச்சை குத்தி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனால் அவங்கள வந்து அந்த பழக்கம் கிடையாதுன்னு ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. என்னை திருத்திக்கிறதுக்காக தான் அவங்க அதை சொன்னாங்க. ஸோ நானும் அதை திருத்திக்கிட்டேன். இப்போ உங்ககிட்ட அதை சொல்லிடுறேன். அப்போவே சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி அடிக்கடி பேசுறது இல்லையா, சரி பேசும்போது சொல்லலாம்னு நினச்சேன். அப்புறம் மறுபடியும் மறந்துட்டேன். இப்போ ஞாபகம் வந்தது சொல்லிட்டேன். அது ஒன்று மட்டும் தப்பு என்னங்க, மற்றபடி அந்த ஸ்டோரியில் நான் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே 100% ட்ரூ தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ஸ்டடி பர்பஸ் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கண்டென்ட் காதலை எனக்கு கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் எந்த ஸ்டோரிக்கும் இல்லாமல் கண்டென்ட் காதலை பார்ட் 2 எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம். அந்த ஸ்டோரியுமே ஃபுல்லாக மைண்டில் இருக்குது. அதான் சொன்ன மாதிரி நான் எடுக்கிறதுக்கு டைம் ஒதுக்குனாலும் போடுறதுக்கு டைம் ஸ்லாட் இல்லை. இப்போ நம்ம 12 மணிக்கு இது போடுறோமா, 6 மணிக்கு நியூஸ் ஸ்டோரி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோமா. கண்டென்ட் காதலை எடுக்கலான்னு கூட தான் நினச்சேன் இந்த ஃபேமிலி ஸ்டோரிக்கு பதில். இருந்தாலும் சரி இதை ஒன்று போடுவோம். கண்டென்ட் காதலையே சிஎஸ்கே முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை வேறு இன்னொரு சீரிஸ் முடிச்சதுக்கப்புறமோ பண்ணலாம். ரெகுலராக நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது, ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட்டை எப்பவும் போல் கொடுத்துக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் என்னங்க. அடுத்து இன்னொரு தடவை பேசும்போது வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்கிறேன். பாய், டாடா. பாய், டாடா. என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அது ஒன்று விட்டு போச்சு. இப்போ தான் ஞாபகம் வருது. அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன்ல, அதை பற்றி தான் மறுபடியும் ஒரு சின்ன விஷயம். அதில் என்ன போட்டிருக்குன்னு கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். நான் உங்களை தான் யோசிக்க சொன்னேன். நான் வருத்தப்படுறேன், கஷ்டப்படுறேன், கவலைப்படுறேன்லாம் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணலை. எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது. என்னை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு டைம் இருக்குது போல். ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கோ யோசித்து கவலைப்படுறதுக்கோ எனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லை. எனக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கிடச்சா உடனே என்னை நம்பி கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலான்னு தான் பார்ப்பேன். ஏன் நான் மிட் நைட்டில் கூட உட்காந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு அது தெரியும். அப்படி எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சா கூட உடனே கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண உட்காந்துருவேன். அதுக்கும் மேலே ஒரு 1/4 மணி நேரம் டைம் கிடச்சிருச்சுன்னா உடனே ஒரு ஷார்ட்ஸ் போடலாம், நம்ம கருப்பனுக்கா இல்லை நம்ம எம்கேவுக்கா ஒரு ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். இந்த மாதிரி சில்லியான விஷயத்தையெல்லாம் யோசித்து கவலைப்படுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. ஸோ நான் இப்படி கவலைப்படுவேன், இதனால் என்னை டவுன் பண்ணிடலான்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் லாஸ். நீங்கன்னு சொல்கிறது அந்த என்னை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்கள தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸான உங்களை கிடையாது. ஸோ யாரும் அப்படி எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. பேசிக்காகவே எனக்கு கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தி. என்னோட கான்ஃபிடென்ட் லெவலை டவுன் பண்ணலான்லாம் யாரும் நினைக்காதீங்க. அது முடியவும் முடியாது. ஏன்னா எனக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் யாரும் கொடுத்தது கிடையாது, நானே உருவாக்கிக்கிட்டது. நம்மளோட கருப்பசாமி கேரக்டரை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால் என்னையை டவுன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதே மாதிரி நான் ஒருவேளை டவுனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குமே அது தேவையில்லாத ஃபீலிங் தான். நம்ம ஸ்டோரி மூலமாக நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் இன்னும் நிறைய பேர் நிறைய ப்ளஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்கல்ல, அப்போது உங்களுக்கே இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா அப்போ நான் என்ன ஃபீலோடு இருப்பேன், என்ன ஃபீலோட ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுவேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
இன்னும் சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்லணும்னா வருஷத்துக்கு ஒரு தடவை குலசாமியை கும்பிடுறவங்களுக்கு மைண்ட் எவ்வளோ ரிலாக்ஸாக அவங்க எவ்வளோ ஹாப்பியாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் நான் தினம் தினம் என்னோட குலசாமியை அதாவது கருப்பசாமி முத்துக்காலையும் கும்பிட்டுட்டு இருக்கேன். அவங்கள வச்சு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறேன்ல, அதை தான் சொல்கிறேன். அப்போ எனக்கு மைண்ட் எவ்வளோ ரிலாக்ஸாக நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். பாய். இப்போ கடைசியாக சொன்னது கொஞ்சம் ஓவராக டூ மச்சாக தான் இருக்கும், ஆனாலும் அதான் உண்மை. சரி, ஓகே, போயிட்டு வரேன். டாடா.